வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இங்கிலாந்தில் நடந்த லேபர் மூமெண்ட்டை பற்றி பார்க்கலாம் வாங்க. லேபர்னால் தொழிலாளர்கள், இவங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த சங்கங்கள், பாதுகாப்பு முறைகள் பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். ஆரம்ப காலத்துலேருந்தே பார்த்திங்கன்னா இந்த தொழிலாளர்கள் எல்லாமே அவங்களுடைய உரிமைகளுக்காகவும் அவங்கள பாதுகாக்கிறதுக்காகவும் யார்கிட்ட இருந்ததுன்னா அவங்களோட முதலாளிங்க கிட்டேருந்து அவங்க ஏதாவது ஒரு அசோசியேஷன் ஏற்படுத்திட்டு தான் இருந்தாங்க. போக 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 நிறைய பேர் இந்த தொழிலாளர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கிளாஸ் ஆகும்போது இந்த கேபிட்டலிஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆப்ரேஷன் சொல்கிறோம் இல்லையா. கேபிட்டலிஸ்ட்னால் முதலாளிகள், அவங்க இவங்களை சுரண்டுறதும் இவங்களை கீழே அழுத்துறதும் அது எதிர்த்து போராடுறதுக்காக இந்த ஒர்க்கிங் கிளாஸ் சொல்லக்கூடிய இந்த தொழிலாளர்கள்லாம் ஒரு ஒரு மனிதன் அடுத்த மனிதனை அவனுக்கு கீழே வச்சு அவனை சுரண்டுறதை தடுக்கிறதுக்கு ஆர்கனைஸ்டாக எதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சாங்க. இதுதான் சோஷியலிசம். இது இந்த கேபிட்டலிஸ்ட் சிஸ்டம்லாம் முதலாளிகள் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் அந்த சோஷியலிசத்தை கொண்டு வரதுக்கான முயற்சிகள் தான் இது. ஆரம்ப காலத்துலேருந்து பார்த்திங்கன்னா பிரிட்டனில் இருந்த இந்த ஒர்க்கிங் கிளாஸ் அவங்களோட மிலிட்டன்ட் ஆர்கனைசேஷனையும் அவங்க டிட்டர்மினேஷன் பற்றியும் ஹெரோயிக் ஸ்ட்ரைகிள் பற்றியும் நிறையவே வரலாறு நம்ம பார்க்குறோம். ஆரம்ப கட்ட காலத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த நாடு முழுக்க நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருந்திருக்கு. கிரேட் சொசைட்டி ஆஃப் த 14th century, இல்லை லோக்கல் கிராஃப்ட் பாடிஸ், அதாவது யோமேன் கில்ஸ், அந்த மாதிரிலாம் நிறைய இருந்திருக்கு. பொருளாதாரம் வளர்ச்சி வளர 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 என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பெர்மனண்ட்டான காம்பினேஷனை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல போய் வேலை செய்கிறவங்க தான் ஜேர்னிமென்னுவோம். இவங்க மிடில் ஏஜஸில் இருந்தாங்க. யாரெல்லாம் திறமை வாய்ந்தவங்களாக இருந்தாங்களோ அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கே போய் அந்த வேலையை செஞ்சு கொடுத்து சம்பாதிக்கலாவும் இருந்தாங்க. அதனால் ஒரு பெர்மனண்ட் காம்பினேஷனை கொஞ்சம் செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதே மாதிரி இந்த ஸ்கில்டு மேனுவல் ஒர்க்கர்ஸ்ன்னு இருக்காங்க இல்லையா, ஒரு தொழில் நன்காக தேர்ச்சி பெற்றவங்க, அவங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம எப்போ நம்ம முதலாளி ஆக போகிறதில்ல, நம்ம தொழில் வச்சு நம்ம கைத்திறமையை வச்சு தான் மேலே வர போகிறோன்னு. இவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு காம்பினேஷனை சீக்கிரமாகவே உருவாக்கிட்டாங்க. அது மாத்திரம் இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் சொல்லக்கூடிய தொழில் புரட்சி வேறு வேறு தொழில் சேர்ந்தவங்கெல்லாம் கூட சேர்ந்து ஒரே ஒரு காம்பினேஷனை ஒரு யூனியனாகவோ ஒரு ஆர்கனைசேஷனாகவோ ஒரு அசோசியேஷனாகவோ அமைக்கிறதுக்கும் அது உதவி புரிஞ்சுது. அதுவும் பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்ட காலத்தில் இந்த கிளப்ஸ்லாம் வெறும் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்க்கு தான் இருந்தது. அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்க்குன்னு எதுவும் இருந்த மாதிரி வரலாற்று குறிப்புகள் எதுவுமே இல்லை. 1718 பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொக்ளமேஷன் அது எதுக்கு எதிராக வந்ததுன்னா டிவோன் சாமர்செட் இந்த மாதிரி இடத்துலலாம் நிறைய சட்டத்துக்கு புறம்பான கிளப்ஸ்லாம் இருக்குது. அவங்க நிறைய உல்கோமர்ஸ் வீவர்ஸ் எல்லாம் இல்லீகலாக கொண்டு அவங்க அந்த காமன் சீல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த ப்ரொக்ளமேஷன் எதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிச்சுன்னா எப்படி அவங்க ஆக்டர்ஸ் பாடிஸ் கார்ப்பரேட்டு, அதாவது அவங்க சட்டத்துக்கு புறம்பாக சில பைலாஸ் இல்லை ஆர்டர்ஸை நடத்த பார்த்துருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த ட்ரேடிங் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது. ஒருத்தர் எங்கே எப்படி எவ்வளோ அப்ரெண்டிஸ் ஜேர்னிமென்னை ஒரு சமயத்தில் வச்சுக்கலான்றது முடிவு செய்கிற மாதிரியெல்லாம் அவங்க கொண்டு வந்தாங்க. இது அவங்க ஒத்துக்கணும், எம்ப்ளாயர்ஸ் ஒத்துக்கணுன்றதுக்காக பணம் கூட கொடுத்து அவங்கள வேலைக்கு அமர்த்துறதுக்காக கொஞ்சம் ஏற்பாடுகள்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. 1754 பார்த்திங்கன்னா 300 நார்விச் ஊல் வீவர்ஸ் இவங்க சம்பளம் அதிகம் வேணும்னு எதிர்பார்த்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பக்கத்தில் ஒரு 3 மைல் டவுனை விட்டு தள்ளி இருக்கக்கூடிய இடத்துல போய் குடிசையை கட்டிட்டு உட்காந்துட்டாங்க. ஒரு 6 வாரத்துக்கு அவங்கள சப்போர்ட் பண்ணுற அவங்களுடைய சக தொழிலாளர்கள் அவங்களுக்கு வேண்டிய அந்த உணவு தேவையானதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இந்த விஷயமும் நமக்கு தெரியுது. 1721 இந்த ஜேர்னிமேன் ஆஃப் டெய்லர்ஸ் ஆஃப் லண்டன் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் பெர்மனண்ட்டான ஒரு யூனியன் ஆச்சு. இப்போ இந்த கேப்லெஸ் பில்டர் இல்லைன்னா கான்ட்ராக்டர் அவங்க சக்தி வாய்ந்தவங்களாக ஆகும்போது இந்த ஸ்மால் ஆண்டர்ப்ரனர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த ஹைராக்கி இருக்கு இல்லையா ஆஃப் த ஹையர்ட் ஒர்க்கர்ஸ், யாரெல்லாம் வேலைக்கு எடுக்கிறாங்களோ அதில் ஹைராக்கின்னு ஒன்று இருக்கும்ல, அவங்களுக்கு இடம் விட வேண்டியிருந்தது. ட்ரேட் யூனியன்ஸ் இப்போ வளர ஆரம்பிச்சிச்சு. இந்த ட்ரேட் யூனியனும் இந்த கில்டோட ஒரு சக்ஸஸர். இந்த ட்ரேட் யூனியன் ஆகட்டும் கில்ட் ஆகட்டும் இந்த பழைய முறையிலேருந்து உடஞ்சி வரக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் இருந்தது. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு தொழில் செய்யணுன்னா நமக்கு பணம் தேவை.
அப்போது இந்த ஜேர்னிமேன் இருக்காங்களே அவங்களால வந்து ஒரு கொஞ்சம் வருஷத்துலேயே வந்து இந்த கில்டு மாஸ்டர்ஷிப்பு அவங்களால அதை வந்து செய்ய முடிஞ்சுது. லேபர் அண்ட் ஸ்கில் தான் கமாடிட்டிஸ், அதாவது தொழிலாளர்களும் அந்த வேலை செய்கிற திறன் ஸ்கில்லும் தான் முக்கியம். இந்த ஸ்கில்லுக்கு எப்போ மரியாதை வரும்னா அது வந்து விலை போக்கும் போது, அதாவது யாராவது ஒருத்தங்க நீங்கள் வந்து எங்கிட்ட வேலை செய்யுங்கன்னு சொல்லும் போது தான் அவங்களோட ஸ்கில் வந்து அவங்களுக்கு பயன் தரும். இப்போது இவங்களுடைய இதுக்கு எதிர்ப்புன்னு பார்த்தீங்கன்னா எது எதிர்ப்புனா கேபிட்டலும் லேபரும். கேபிட்டல்னால் முதலாளிங்க, லேபர்னால் தொழிலாளர்கள். இப்போ லேபர் குரூப்ஸ்லாம் ஒன்றா செஞ்சு ட்ரேட் சொசைட்டி வந்து ஆரம்பித்தாங்க. இப்போ இண்டஸ்ட்ரியல் சொசைட்டியை பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடும் வேர்ட்டிக்கலாக தான் டிவைடாக இருக்கே தவிர எம்ப்ளாயர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ்ன்னு டிவைட் ஆகலை. இப்போது இது மாதிரி பார்க்கும்போது என்ன ஆகிடுதுன்னா ஸ்கில்டு வந்து இந்த மாடர்ன் ட்ரேட் யூனியன் மூமெண்ட்டில் ரொம்ப முக்கியமான பங்கு வச்சுருக்கு. அதாவது தொழிலில் வந்து நல்லா திறம்பட கற்றுக்கிட்டவங்க. இப்போது வந்து இந்த ட்ரேட் யூனியன் மூமெண்ட்ஸில் ஆரம்ப கட்ட காலத்தில் யார் இருந்தாங்கன்னா இந்த ட்ரேட் கிளப்ஸ். யார் ட்ரேட் கிளப்ஸ்னால் டவுன் ஆர்டிசன்ஸு. ஆனால் வந்து இந்த வெஸ்டர்ன் இங்கிலாந்து உல்லன் ஒர்க்கர்ஸ் அண்ட் மிட்லேண்ட் ஃப்ரேம் ஒர்க்கர்ஸ் தான் வந்து முக்கியமான பங்கு இதில் வகிச்சாங்கன்னு சொல்லலாம். இந்த காம்பினேஷன் ஆக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரூலிங் கிளாஸ் இருக்கு இல்லையா, அவங்க வந்து எக்கனாமிக் ரெசிஸ்டன்ஸ், அதாவது பொருளாதாரத்துக்கான ஒரு எதிர்ப்பை வந்து எடுக்கிறதுக்கு முடியும். த ஆக்ட் அகெயின்ஸ்ட் இல்லீகல் ஓட்ஸ்னால் இப்போ வந்து சட்டத்துக்கு புறம்பான ஓட்ஸ்லாம் எடுக்கிறது வந்து ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணாங்க, இது மாதிரி செய்யக்கூடாதுன்னு 1797. இது வந்து இந்த நோர் மியூட்டினர்ஸ்க்கு எதிர்ப்பாக இருந்தது. ஏன்னா அவங்க வந்து அப்போ இருந்த ட்ரேட் யூனியன்ஸோடைய விஷயங்களெல்லாம் வந்து அவங்க உடைச்சிட்டு இருந்தாங்க. அதனால் காம்பினேஷன் ஆக்ட்ஸ் ஆஃப் 1799 and 1800 வந்து இவங்க எல்லாரையும் தோக்கடிச்சிடுச்சு. இது வந்து அன்லிமிட்டெட் பவரை வந்து அந்த மாஸ்டர்ஸ் கொடுத்தது. என்ன பவர்னா நீங்கள் சம்பளத்தை எவ்வளோனா குறைச்சிக்கலாம், அந்த ஒர்க் கண்டிஷன்ஸையும் எவ்வளோனா கடுமையாக்கிக்கலாம் அப்படின்றது. அப்போது வந்து சென்டென்சஸ் வந்து அந்த கம்போஸ்டர்ஸ் ஆஃப் த டைம்ஸில் வந்து 1810 அப்போ காமன் சர்ஜென்ட் ஆஃப் லண்டன் அந்த சர் ஜான் சில்வெஸ்டர், இவரை வந்து பிளடி பிளாக் ஜாக்குன்னு சொல்லுவாங்க. இவர் பண்ண விஷயம்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா ரிஃபார்மரான ஃப்ரான்சிஸ் பிளேஸை வந்து இந்த ஆக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் திருப்பி எடுக்கணும், சம்பளத்தை நீங்கள் வேணால் குறைச்சிக்கலாம், வேலை செய்கிற இடம் வந்து எவ்வளோ கடினமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்றதெல்லாம் நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்து இந்த ஆக்ட்ஸோட கொடுமையை வந்து பயங்கரமாக வெளிப்படுத்துச்சு. அதே மாதிரி ட்ரேட் கிளப்ஸ் ஆஃப் த ஆர்டிசன்ஸ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இதை எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க எதிர்ப்பை தெரிவித்தாங்க. அதே சமயத்தில் இந்த ஆன்டி யூனியன் ரெயின் ஆஃப் டெரர்லேருந்தான் ரியல் ட்ரேட் யூனியனிசமே வந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய ஸ்ட்ரைக்ஸு, நிறைய டேர்ன் அவுட்ஸு இதெல்லாம் வந்து அங்கே நடந்தது. எந்தெந்த இடத்துலனா இந்த ஸ்காட்டிஷ் வீவர்ஸ் 1812, த லாங்ஷயர் ஸ்பின்னர்ஸ் 1818, த நார்த் ஈஸ்ட் கோஸ்ட் மைனர்ஸ் 1810, ஸ்காட்லாண்டில் 1818, சவுத் வேல்ஸில் 1816. இதில் அயன் ஃபவுண்டர்ஸும் இருந்தாங்க. இவங்கெல்லாம் வந்து இந்த சம்பள குறைப்பை எதிர்த்து வந்து போராடி அதில் வந்து வெற்றி அடைஞ்சாங்க. இவங்களோட ஒற்றுமையை வந்து கொஞ்ச நாளையே வந்து இந்த கடினமான பீரியடுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட் நேஷ்னல் யூனியன் அமைக்கிறதுக்கு உதவி புரிஞ்சது. த கேலிகோ பிரிண்டர்ஸ், த ஃப்ரெண்ட்லி சொசைட்டி ஆஃப் அயன் ஃபவுண்டர்ஸ், த பேப்பர் மேக்கர்ஸ் அண்ட் த ரோப் மேக்கர்ஸ், இதெல்லாம் வந்து நேஷ்னல் யூனியன் ஆச்சு. எந்தவித போராட்டமும் இல்லாமல் வந்து எந்த விதமான ஒரு பில்லையும் நீங்கள் வந்து பாஸ் பண்ண முடியாது. அதுவும் வந்து இந்த காம்பினேஷன் லாஸ் வந்து அந்த பில் வந்து ரிப்பீலிங்காக இருக்கும் போது அதனால இந்த ரிப்பீல் ஆஃப் த காம்பினேஷன் ஆக்ட் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா எதுவுமே அங்கே வந்து உருப்படியாக செய்ய முடியல. அதுவும் முக்கியமாக வந்து 1825 வந்து அந்த கமர்ஷியல் ஸ்லம்பில் அப்போது வந்து இந்த காம்பினேஷன்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இந்த எதிர்ப்புங்களெல்லாம் வந்து ரகசிய முறையில் வந்து நிறைய பேர் வந்து தெரிவிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ இங்கே வேலை செய்கிறவங்களாம் வந்து இந்த ட்ரேட் யூனியனோட ஆக்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக போயிட்டு இன்னும் பெரிய விஷயமாக நம்ம ஏம் பண்ணணும், இன்னும் நிறைய பேரை நம்மளுக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு 1829 1842 வரைக்கும் இந்த ட்ரேட் யூனியன் மூமெண்ட் வந்து பிரிக்க முடியாத ஒரு சக்தியாக மாறுச்சு. த யூனியன் அண்ட் த நியூ யூனியனிசம் ஆஃப் 1829-34 பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா லாங்ஷயர் ஸ்பின்னர்ஸ் அவங்களுடைய போராட்டங்கள்லாம் வந்து கரெக்டான சமயத்தில் இருந்தது. ஏன்னா அது மிட்-20s வந்து நல்ல ஒரு டெவலப்மெண்ட் தெரிஞ்சுது. நிறைய ட்ரேட்ஸ் வந்து அவங்க ஜென்ரல் யூனியன் ஆஃப் ட்ரேட்ஸ் அமைக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இது வந்து ஃபிலாந்த்ரோபிக் சொசைட்டின்னு சொல்லலாம். இதோடைய பேரை வந்து ஃபிலாந்த்ரோபிக் ஹெர்குலிஸ்ன்னு சொன்னாங்க. இதுதான் வந்து ஒரு பெரிய யூனியன் வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியாவாக இருந்தது. இந்த லாங்கஷயர் அங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரேட் யூனியன் லீடர் ஜான் டாஹித்தி வந்து வெளியில் வராரு. அவர் தான் வந்து நிறைய கான்ஃபரன்ஸை இங்கிலீஷ், ஸ்காட்டிஷ், ஐரிஷ் டெக்ஸ்டைல் ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாம் நடத்தி
அந்த 1829 ஐல் ஆஃப் மேனில் வந்து ஒரு கிராண்ட் ஜென்ரல் யூனியன் ஆஃப் த யூகே வந்து செட்டப் பண்ணுது. இவருடைய பேர் வந்து இதுக்கு மட்டும் இருந்தாலும் இது வந்து காட்டன் ஸ்பின்னர்ஸ்க்கு தான் முக்கியமாக வந்து இருந்தது. 1830 டொஹெரிட்டி வந்து நேஷ்னல் அசோசியேஷன் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் லேபரோட செக்ரட்டரி ஆனார். இப்போ தான் வந்து முதல் ட்ரேட்ஸ் யூனியன் இல்லை யூனியன் ஆஃப் ட்ரேட்ஸ் வந்து ஒரு ஆர்கனைசேஷனாக வந்து ஒரு பர்டிகுலர் செக்ஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ்க்கு இருந்தது. 1831 வந்து இந்த நேஷ்னல் யூனியன் ஆஃப் ஒர்க்கிங் கிளாஸ் வந்து வில்லியம் லோவெட்டன்றவர் ஆரம்பித்து அவர் வந்து இந்த ரிஃபார்ம் பில்லு மற்ற விஷயத்துக்கெலாம் லண்டனில் வந்து சப்போர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அது வந்து மெட்ரோபாலிட்டன் ட்ரேட்ஸ் யூனியனாக இது கூட சேர்ந்து நிறைய யூனியன்ஸ் வந்து கூட சேர்ந்தாங்க. இதுதான் வந்து 1833 த ஆப்ரேட்டிவ் பில்டர்ஸ் யூனியன் வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிராஃப்ட்ஸ் யூனியன் கிட்டத்தட்ட 40,000 பேர் வந்து இதில் மெம்பர்ஷிப் ஆனாங்க. இந்த 40,000 பேரும் வந்து முக்கால்வாசி பேர் வந்து மான்செஸ்டர் பர்மிங்ஹாமில் தான் வந்திருந்தாங்க. 1834 பார்த்திங்கன்னா இதெல்லாம் சேர்ந்து மர்ஜ் ஆகி கிராண்ட் நேஷ்னல் கன்சாலிடேட்டட் ட்ரேட்ஸ் யூனியன் ஆச்சு. இந்த சமயத்தில் தான் பார்த்திங்கன்னா பாலிடிக்ஸில் வந்து ரேடிக்கலாக வந்து அந்த அஜெண்டா அதுக்கப்புறம் இந்த ரேடிக்கல் நியூஸ் பேப்பர்ஸ் அதாவது வாய்ஸ் ஆஃப் த பீப்புள் மாதிரியெல்லாம் நிறைய பேர் இதை பற்றி எழுத ஆரம்பிச்சதுனால இந்த ரிப்பீல் ஆஃப் த யூனியன் வித் அயர்லாண்ட் அப்புறம் ப்ராக்ரஸ் ஆஃப் த ரெவல்யூஷன் ஆன் த கான்டினென்ட்லாம் வர ஆரம்பிச்சது. நிறைய ஓப்பனைட் நியூஸ் பேப்பர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களாம் வந்து இதை பற்றியெல்லாம் நிறைய எழுதுனதுனால ஜென்ரல் யூனியன் ஆஃப் த ப்ரொடக்டிவ் கிளாஸஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு. இது வந்து நடந்தது 1833. இதை பற்றி இன்னும் வேறு ஏதாவது சொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.